வீடியோவை யார் எடுத்தா, அது எப்படி வெளியில போச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது பிரீத்தி. இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி சொல்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை மட்டும் இல்ல பொன்னி, என்னையும் தான் இந்த விஷயத்துல சந்தேகப்படுறாங்க. நான் ஒரு நாளும் ஜெயா ஆண்டிக்கு துரோகம் நினைச்சதே இல்ல. என்ன போய் ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. நம்ம எதுவும் எதிர்த்து பேச மாட்டோம், நம்மள பத்தி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டாங்க போல. உண்மைதான் பொன்னி, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறதுக்கு இப்போதைக்கு நம்ம 2 பேரோட பெத்தவங்களும் கூட இல்லல்ல. அதான் நம்ம 2 பேர் மேலேயும் ரொம்ப ஈஸியா ஒரு குத்தம் சொல்லிட்டாங்க. என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே ஜெயா ஆண்டி தான். அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை நான் செய்வேன்னு எப்படி எல்லாராலையும் நினைக்க முடியுது எனக்கு புரியல. ஜெயாத்தைய மனசளவுல நான் என் குருவா தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்படி ஒரு தலை குனிவு வர்றதுக்கு நானே காரணமா இருப்பேனா? இதெல்லாம் நாம சொல்லியும் இங்க இருக்கிறவங்க சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்களே. உங்களுக்காவது இந்த வீட்டு மருமகங்கிற ஒரு உரிமை இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி தானே. என் மேல அக்கறைப்பட்டு ஜெயா ஆண்டி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரோட தான் நான் இங்க இருந்து போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? எனக்கு நான் நல்லவங்கிறத நிரூபிக்கணுங்கிறத விட அத்தை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா எனக்கு அதுவே போதும். அதுக்கு அந்த கடவுள் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். யாரோ செஞ்ச தப்புக்கு நாம இப்படி பழைய ஏத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே இந்த வீடியோவை எடுத்தவங்க எங்கதான் இருக்காங்களோ?